அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வாட் ஐ நோ சேனலில் டேஸ்டியான பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக ½ அன் ஹவரில் நம்ம இந்த அல்வா செஞ்சிடலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஸோ நான் அதுக்கு 1 கிலோ பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம தோல் சீவி எல்லா பீட்ரூட்டையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் தோல் சீவி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் எல்லாத்தையுமே நம்ம தோல் சீவிட்டோம். இப்போ நல்லா துருவி எடுக்க போகிறோம். நீங்கள் எந்த மாதிரி துருவுறது வச்சுருந்தீங்கனாலுமே இந்த மாதிரி 2 பல் உள்ளது இருக்கும். ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக உள்ளதில் தான் நம்ம துருவி எடுக்க போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா துருவ ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே துருவி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா 1 கிலோ பீட்ரூட்டையும் நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ இதோட நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. பால் மட்டும் ஒரு 50 ml அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். ஊற்றிட்டு குக்கரில் ஜஸ்ட் ஒரு விசில் தான் வைக்கணும், ஜாஸ்தி வைக்கக்கூடாது. ஒரு விசில் வச்சு இறக்கிட்டு எப்படி பீட்ரூட் அல்வா ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் விசில் போயிடுச்சு. ½ டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றி வேக வச்சிட்டோம். பாருங்கள், ஜாஸ்தி உங்களுக்கு இருக்காது தண்ணியெல்லாம். ஸோ திரும்ப அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டோடையே சேர்த்து சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ பீட்ரூட்க்கு 350 கிராம் சுகர் போட்டிருக்கேன். இப்போது இதுவே சரியாக இருக்கும். இன்னும் நல்லா ஜாஸ்தி சுகர் வேணும்னு நினைக்கிறவங்க ½ kg போட்டுக்கலாம். அது ரொம்ப ஜாஸ்தி, ½ kg, அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ இப்போ நம்ம சுகர் போட்டோன்னா பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிட்டு வரும். நல்லா ஏற்றி வச்சு கொஞ்சம் கிளறிட்டே இருக்கலாம். இது நல்லா சுருளை வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம நெய், முந்திரி, திராட்சை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அந்த பக்குவம் வர விட்டு இறக்குனிங்கன்னா தான் சாப்பிடும்போது அந்த சீவியாக நல்லாயிருக்கும் பீட்ரூட் அல்வா சாப்பிட்றதுக்கு. இல்லாட்டி ஒரு மாதிரி பச்சை வாடை அடிக்கும். இது இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸாகவே குக் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இது ரெடி ஆகட்டும். நம்ம ஒரு சைடில் முந்திரி, திராட்சை எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். 1 கிலோ பீட்ரூட்டுக்கு ஒரு 350 கிராம் சுகர் போட்டிருக்கோம். ஒரு 150 ml நெய் ஊற்றுனீங்கன்னா போதும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் முந்திரி வறுக்கிறதுக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி தேவைப்படாது பீட்ரூட் அல்வாக்கு நெய். 10 முந்திரி அளவுக்கு போடுறேன். இன்னும் ஜாஸ்தி வேணாலும் போட்டுக்கலாம், குறைக்கனாலும் குறைச்சிக்கலாம். ஸோ லைட்டாக செவக்க ஆரம்பித்த உடனே காஞ்ச திராட்சை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதை தனியாக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் போட்டப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு வந்தது இல்லையா, இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் கெட்டியாகணும். குக் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம குக்கரில் ஒரு விசில் வச்சுட்டோம், அதனால் குக் ஆகிடும். நான் ஒரு 3 ஏலக்காயை தட்டி போட்டிருக்கேன். தோல் எடுத்தாச்சு. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 150 ml நெய் வேணும்ன்ட்டு நம்ம ஏற்கனவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி வறுக்கிறதுக்கு எடுத்துட்டோம். ஸோ இந்த டைமில் மிச்ச நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பீட்ரூட் அல்வா பலபலன்னு வந்துடும். முந்திரி இன்னும் கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஜூஸ் வரக்கூடாது. ஸோ இன்னும் நல்லா திக்காகணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்தில் இருந்தே நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வற்றிருக்கு. இன்னமும் கொஞ்சம் சுருளை அந்த சவுண்டு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், பபிள்ஸ் வரும். இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிளறணும். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம் அந்த நெய்யோட. ஃபுல்லாக உங்களுக்கு இப்படி பண்ணும்போது கீ தான் உங்களுக்கு தெரியுது. அந்த நுரைச்சிக்கிட்டு நல்லா அந்த தண்ணி சத்து போகிற வரைக்கும் வதக்கி இந்த மாதிரி சுருளை கிளறி இறக்குனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும், கெட்டும் போகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பக்குவம். சைடில் பாருங்கள், பபிள்ஸில் ஃபுல்லாக உங்களுக்கு நெய் தான் பபிள் ஆகிட்டுருக்கோம் உங்களுக்கு. இந்த டைம் நம்ம இறக்கிடலாம். ஸோ நம்மளோட டேஸ்டியான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.